சீமான் முதலமைச்சராகவே ஆகிறதுனாலே சீமான் அரசியல் சரின்னு நான் ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும். சரி, எந்த தமிழர்? தெலுங்கு வீட்டு மொழியாக கொண்ட, மலையாளத்தை வீட்டு மொழியாக கொண்ட, கன்னடத்தை வீட்டு மொழியாக கொண்டவர்கள் அந்த தமிழர்கள் யாரு? இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளவுபடுத்துறீங்களே, நீங்க சட்டத்தில் ஒரு தூய்மையான தமிழன் தான் முதலமைச்சராகணும்னு அரசமைப்பு சட்டத்தை திருத்திட்டு இந்த கோரிக்கை வைங்க. அது வரைக்கும் ஏன் தேர்தல் நிற்கிறீங்க? அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, ராஜபாளையத்தில், மதுரையில் சௌராஷ்டிரர்களாக இருக்கிறவங்க, வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமையை பறிக்கணுங்கிறது உங்க கோரிக்கை. பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப நீங்க ஒன்றும் பாஜகங்கிறதுக்காக தயங்கலையே, இல்லை அதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களா? மன்னிப்பு கேட்குறீங்களா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட? மோடிக்கு கையால் வேலை பார்க்குறவன் தமிழனா இருந்தா என்ன, மராத்தியனா இருந்தா எல்லாரும் ஒன்று தான். இவங்க எக்காரணத்தை முன்னிட்டும் வெற்றி பெறக்கூடாது. இவங்க வர்றது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. தமிழக அரசு இயந்திரத்தில் IAS IPS அதிகாரிகளுக்குள்ள RSS ஊடுருவி இருக்கு. பெருமுதலாளிகளை, அம்பானி அதானிகளை, குஜராத்தி சேட்டுகளை, மார்வாரிகளை வளர்த்து விட்டீங்க. இதான வளர்ச்சி? இந்த வளர்ச்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் தியாகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்ப நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய நிலைப்பாட்டு என்ன சார்? சீமான் தமிழர்களை பிளவுபடுத்துகிறார். அவர் தமிழர்களுக்குள்ள தூய தமிழர், தூய்மை இல்லாத தமிழர், ஒரிஜினல் தமிழர், அதாவது முதலமைச்சர் பதவி மேல ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணார். அவர் மேடைக்கு மேடை தமிழை காப்போம் அப்படின்றத தான் அவர் பேசிட்டு வராரு. அப்படி இருக்கும்பொழுது எந்த இடத்துல பிளவுபடுத்துறாரு அப்படின்றத நம்ம எடுத்துக்க வேண்டியது. எப்படி எடுத்துக்கிறோம்னா, இவர் தமிழர் தான் ஆட்சிக்கு வரணும். சரி, எந்த தமிழர்? அவர் தெலுங்கு வீட்டு மொழியாக கொள்ளாத தமிழர், மலையாளத்தை வீட்டு மொழியாக கொள்ளாத தமிழர், தெலுங்கு வீட்டு மொழியாக கொண்ட, மலையாளத்தை வீட்டு மொழியாக கொண்ட, கன்னடத்தை வீட்டு மொழியாக கொண்டவர்கள் அந்த தமிழர்கள் யாரு? 500 ஆண்டுகளுக்கு 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் குடியேறி தமிழ் சமுதாயத்தோடு இரண்டரை கலந்து தமிழ் பேசி தமிழ் வாழ்கிற அந்த தமிழர்கள் அயலார்களா? உங்களுக்கு இது பிளவுபடுத்துவது இல்லையா? தமிழர்களை பிளவுபடுத்துகிற ஒரு கோட்பாடு இல்லையா? இவ்வளோ கஷ்டப்பட்டு பிளவுபடுத்துறீங்களே, நீங்கள் சட்டத்தில் ஒரு தூய்மையான தமிழன் தான் முதலமைச்சராகணும்னு அரசமைப்பு சட்டத்தை திருத்திட்டு இந்த கோரிக்கை வைங்க. அது வரைக்கும் ஏன் தேர்தல் நிற்கிறீங்க? உங்களுக்கு அதுதான் கொள்கைன்னா, நீங்கள் முதலமைச்சர் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் அப்போ யார்? அமைச்சர்களும் தூய தமிழர்களாக இருக்கணுமா? அசல் தமிழர்கள் இல்லையா? இரத்த பரிசோதனையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழர்களாக இருக்கணும். சரி, அமைச்சர்கள் இருக்கணும், சட்டமன்ற உறுப்பினர்கள், அவங்க அசல் தமிழர்களாக இருக்க வேண்டாமா? சரி, அப்போ அவங்களுக்கு தேர்தலில் வாக்களிக்கிற மக்கள் அவங்க அசல் தமிழர்களாக இருக்க வேண்டாமா? அப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில், ராஜபாளையத்தில், மதுரையில் சௌராஷ்டிரர்களாக இருக்கிறவங்க, வேற்றுமொழி பேசக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்குரிமையை பறிக்கணுங்கிறது உங்கள் கோரிக்கையை. நீங்கள் இப்போ பீகார்லேருந்து வந்தவனுக்கு கொடுக்காதீங்க, ஊப்பிலேருந்து வந்தவன், இது நியாயம் இருக்குது. அவனுடைய தாயகம் அது. வேலை பார்க்க வந்த இடத்துல எல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்க முடியாதவன், அது தடுக்கிறது ரைட்டு. ஆனால் காலங்காலமாக இந்த மண்ணில் வாழக்கூடிய தமிழர்களை நீங்கள் எப்படி நீக்குவீங்க? திருவிதாங்கூர் சமஸ்தானம் இருக்கிற காலத்தில் மலையாளிகள் நிறையா குமரி மாவட்டத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வாக்குரிமை கொடுக்க மாட்டீங்களா? அவங்களில் ஒருத்தரை நீங்கள் வேட்பாளராகவே நிறுத்த மாட்டீங்களா? அப்போ என்ன, இந்த முதலமைச்சருங்கிற ஒரு பதவி மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தமிழராக இருந்தால் போதுமா? அப்படின்னா அதனால் தமிழர்களை பிளவுபடுத்துகிற கருத்து தான் அது. உண்மையிலேயே சீமானும் விஜயும் தங்களை அறிந்தோ அறியாமலோ பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் சேவை செய்யக்கூடிய அந்த கட்சியினுடைய கையாட்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. சீமான் அவர்கள் பல இடங்கள்ல மோடியை நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி நீங்க சொல்ற மாதிரி தாவேகா பாஜகவை எதிர்க்கல அப்படின்னாலும் சீமான் அந்த வேலையை பார்க்கிறாரு, அவர் எதிர்த்து பேசுறாரு அப்படின்னா அவருக்கு அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கான காரணமா நம்ம என்ன பார்க்கலாம்? இல்லை, அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் திமுகவை தானே முதன்மை எதிரி ஆக்குறீங்க. அதான் அங்கே அவர் மேலே இருக்கிற விமர்சனம். அவர் வேண்டுமென்றே செய்கிறாரா, அறியாமல் செய்கிறாரா என்பதல்ல விவாதம். இங்கே சிக்கலே எங்கே இருக்குதுன்னா, நடைமுறை அரசியலில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்கிறது தான். நீங்கள் ஸ்டாலின் தான் எதிரி, திமுக தான் எதிரின்னு சொல்லும் போதே என்ன ஆயிடுதுன்னா, பாஜக முதல் எதிரி அல்ல, மோடி அல்ல எதிரி என்ற கருத்து வந்துடுது.
இப்போ கடந்த காலத்தில் மும்பையில் போய் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க. இதெல்லாம் ஆண்டு சான்றுகளோடு இருக்குது. அப்போ நீங்கள் ஒன்றும் பாஜகங்கிறதுக்காக தயங்கலையே, இல்லை அதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா, மன்னிப்பு கேட்குறீங்களா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட? இல்லையே. அப்போ அதெல்லாம் செய்யலாம்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அவர் ஆதரவா பேசியிருந்தார். எந்த இடத்துல அவர் ஆதரவா? மும்பையில் மாநகராட்சி தேர்தல் நடக்கும்போது இவர் அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஆதரவாக பேசினார். அவங்க தமிழர்கள்ங்கிறதுக்காக பேசினார். தமிழனா மராட்டியனாங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி. அவன் எந்த பக்கம் நின்று தமிழன், எந்த பக்கம் நிற்கிற மராட்டியன். மோடிக்கு கையால் வேலை பார்க்குறவன் தமிழனாக இருந்தாங்கன்னா மராத்தியனாக இருந்தாங்க, எல்லாரும் ஒன்று தான். நம்ம இல்லை இப்போ கூட நான் கேட்குறேன், அது பழசு, ரைட்டு. அவர் வளரலை, தொடக்க காலம், ஏதோ பேசினாருங்கிறது இருக்கட்டும். இப்போ நம்முடைய கேள்வி என்ன, நம்ம சென்ற தேர்தலில் இதான் மீண்டும் நான் கேட்குறேன், போன தேர்தலில் மோடியை தோற்கடிப்பது தான் முதன்மை கடமை என்று சொல்லி தமிழ்நாட்டில் நாங்கள் வேலை செஞ்சோம். இந்தியா முழுவதும் குடியாட்சி ஆற்றல்கள் அதுக்காக பாடுபட்டாங்க, மோடியை மீண்டும் வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக. மோடி அதற்காக என்ன, சீமான் அதற்காக என்ன செய்தார்? அவர் கட்சியில நமக்கு இத்தனை பேர் ஜெயிச்சா போதும். இது வரைக்கும் ஒரு தொகுதி கூட அவங்க ஜெயிக்கலன்றது தானே பார்க்க வேண்டிய ஒன்றா இருக்கு. இந்த அவங்க ஜெயிச்சாலும் சரின்னு ஆயிடாது. நான் மீண்டும் சொல்றேன், சீமான் முதலமைச்சராகவே ஆகிறதுனாலே சீமான் அரசியல் சரின்னு நான் ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் கிடையாது. அப்பயும் இதே விமர்சனங்கள் உண்டு. விஜய் வெற்றி பெற்று முதலமைச்சரான அதனால அவர் அரசியல் சரின்னெல்லாம் ஆயிடாது. ஏங்க, மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு வெற்றி பெற்று 25 வருஷம் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் ஜோதிபாசுவோட அரசியல் சரின்னு நான் ஒத்துக்கலையே. ஜெயிச்சு 25 வருஷம் முதலமைச்சராக இருந்தவரையே ஒத்துக்காத போது நீங்கள் இன்னும் அந்த நிழலில் கூட ஒதுங்காமல் இருக்கிறீங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஜெயிச்சிட்டான்னு என்ன, நீங்கள் ஜெயிச்சிட்டா அது உங்களுடைய இது. அது ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இழப்பு. ஏன்னா விஜய் நேர்மையாக மோடி எதிர்க்கிறார், கொள்கை எதிர்க்கிறார்னு வச்சுக்குவோம். அவர்கிட்ட என்ன அரசியல் கட்டமைப்பு இருக்குது? எதிர்த்து தொடர்ந்து போராடுவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு அவர்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கா? அல்லது சீமான்கிட்ட இருக்காது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்? வெறும் இனவாதத்தின் அடிப்படையில் திரட்டப்பட்ட ஒரு கூட்டம் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு உதவாது. அப்படி இருக்கும் நிலையில திமுக ஏன் அவங்கள அதிகமான இடத்துல விமர்சனம் பண்றாங்க? அது திமுகவோட வசதி. அது நம்ம திமுக ஏன் பண்ணுறாங்கன்னு திமுக தான் போய் கேட்கணும். அதுக்கு நான் சொல்ல முடியாது. அவங்க தங்கள் தரப்பில் நேர்நிறையாக சொல்லுவதற்கு அதிக செய்திகள் அவங்கள்ட்ட இல்லை. வெறும் இந்த மக்களுக்கு கொடுக்குற சில சலுகை திட்டங்களை வச்சு ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு உண்டு. நான் இதை பற்றி கட்டுரை எழுதியிருக்கிறேன், அரசின் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன். ஆனால் அவங்க அதை செய்ய மறுத்துட்டு இதை இந்திய அரசு தான் செய்யணும்னு ஒதுங்கிக்கிறாங்க. நிதிஷ்குமார் பீகாரில் இதை செஞ்சதுனால தான் அவருக்கு இன்றைக்கி இந்த ஆதரவு. வெறும் பிஜேபினால் இல்லை, வேறு தேர்தல் மோசடி மட்டும் இல்லை, அவருக்குன்னு ஒரு ஆதரவு தளம் அங்கே உருவானதுக்கு காரணம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அவர் முறையாக சரியாக செய்தார். அதை ஒரு பெரிய மாற்றத்தை அந்த மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் மாநில அரசுக்கு உண்டு. அதை செய்ய மறுக்கிறாங்க. தவறான காரணங்களை சொல்லி அதை கைவிடுறாங்க. மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் வேணுங்கிறாங்க, மாநிலத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்த மறுக்கிறாங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட போய் சொல்கிறதுக்கு இல்லாததுனால அவங்கன்னா அவங்க கட்சி தலைமைன்னு இல்லை, கட்சிக்கு ஆதரவாக வாதிடுறவங்க. சீமான்னா ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்கிறார், இவர் விஜய்னா ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்கிறார். எடப்பாடியை நீங்கள் தாக்கி பேசுனீங்கன்னு என்ன சொல்லி தாக்கி பேசணும்? இவர் பாஜகவினுடைய கையாளாக இருக்கிறார், ஊழலை செய்துவிட்டு பாஜகவுடன் கை கட்டி நிற்கிறார் என்று பேசணும். அதை பேசுறதை விட்டுட்டு நீங்கள் இவங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க. அதான் காரணம், உண்மையான காரணம். இப்போ தேர்தல் வர கட்டத்தில் எந்த அரசியலுடைய நிலைப்பாடு, எந்த அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு மாற்ற வேண்டிய ஒன்றா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க சார்? அதாவதுங்க, இப்போ எதிர்த்து முறியடிக்கப்பட வேண்டிய ஒரு சக்தி பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்கிற அதிமுக. இப்போ இந்த கூட்டில் இல்லாமல் மூணாவது சக்தியாவோ அல்லது எதிர்காலத்தில் இந்த கூட்டில் சேர்ந்தோ ஏதோ ஒரு வகையில் பாஜகவுக்கு எதிரான ஒரு உறுதியான சக்தியாக இருக்கிற திமுக கூட்டணியை, அதற்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பிரித்து கொண்டு போகக்கூடிய, அது தவேகாவாக இருக்கலாம் அல்லது சீமானாக இருக்கலாம், இவங்க எக்காரணத்தை முன்னிட்டும் வெற்றி பெறக்கூடாது. இவங்க வர்றது என்பது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. ஆனா இத்தனை ஆண்டு காலமா பாஜக ஒரு தொகுதி கூட ஜெயிக்காம இருந்தாங்க. ஆனா கடந்த தேர்தலில் 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருந்தாங்க. அதோட தொடர்ச்சி 2026 தேர்தலில் எதிரொலிக்காது அப்படின்னு நம்மளால முழுக்க சொல்ல முடியும். எனக்கு இந்த தொகுதிகள் எண்ணிக்கையில பெரிய கவலை இல்லை. ஏன்னு கேளுங்க,
திமுக அவ்வளோ வலிமையாக சட்டமன்றத்தில் இருந்தாங்க. 91 என்ன பண்ணாங்க? ஒரு இடம் தான் ஜெயிச்சாங்க இல்லையா? 96 ஜெயலலிதா என்ன ஆனாங்க? 4 இடம் தான் ஜெயிச்சாங்க. அவங்களே பர்கூரில் தோத்து போனாங்க. எனவே இந்த இடங்கள் எண்ணிக்கையை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியின் வலிமையை மதிப்பிடக்கூடாது. பாஜகவினுடைய பெரிய ஆபத்து அவங்களுக்கு 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க அப்படிங்கிறது அல்ல. எல்லா பகுதியிலையும் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க. எல்லா கட்சியிலையும் அவங்க ஊடுருவி இருக்கிறாங்க. பாமக பாஜக தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பாமகவுக்குள்ள பாஜக ஊடுருவி இருக்கு. தமிழக அரசு இயந்திரத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குள்ள ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்கு. கோயம்புத்தூரில் ஒரு காந்தி பிறந்த நாள்லையோ நினைவு நாள்லையோ காந்தியை கோட்ஸே கொண்டாருன்னு ஒருத்தர் தலைவர் பேசும்போது போலீஸ் அதிகாரி போய் அந்த மைக்கை பிடுங்குற அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இருக்கு. அவர் மேலே அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? ஒன்றும் எடுக்கலை. எனவே பாஜக ஆர்எஸ்எஸ் அவங்களுக்குன்னு முதலமைச்சர் இல்லாமல் அவங்களுக்குன்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லாமலே இந்த ஆட்சியை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இதற்கு என்ன மாற்று? திமுக தெளிவான ஒரு பாய்ஸ் எதிர்ப்பு மாற்று திட்டத்தை முன்வைக்கணும். இப்போ உதாரணம் எடுத்துக்கிடுங்க. மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் நீங்கள் யாரோட ஸ்டாண்டு எடுத்திருக்கிறீங்க? பாஜகவினுடைய நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்கிறீங்க. சாம்சங் போராட்டத்தில் நீங்கள் யார் பக்கம் நின்னீங்க? தொழிலாளர் பக்கம் நின்னீங்களா? நிற்கலையே. இப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறீங்க. யார் பக்கம் நீங்கள் நிற்கிறீங்க? எனவே இதற்கெல்லாம் மாற்றாக திமுக தான் வெற்றி பெற கருதினால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்க கொள்கைகள் வெற்றி பெற வேண்டும், நீண்டகால அடிப்படையில் பாஜகவை அடியோடு மறுதளிக்க வேண்டும் என்று திமுகவுக்கு உண்மையான அக்கறை இருக்குமானால் திமுகவும் திமுகவோடு இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் விசிக போன்ற கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளோட நிலைப்பாடு என்ன சார்? இல்லை, அதையும் நான் சொல்ல அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் அறிவிக்கணும். நீங்கள் மன்மோகன் சிங் தலைமையில் ஆட்சி அமைக்கும் போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி யூபிஏ கவர்மெண்ட் அமைக்கும் போது என்ன பண்ணீங்க? மினிமம் ப்ரோக்ராம் போட்டிங்கல்ல. திமுக கேட்டுச்சுல மினிமம் ப்ரோக்ராம் வேணும்னு. கல்விக்கு இவ்வளோ செலவிடணும், தமிழை செம்மொழியாக அறிவிக்கணும். ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் மினிமம் ப்ரோக்ராம் போடணும்னு திமுக கேட்க மாட்டேங்குது? ஏன் நீங்கள் கேட்ட மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் அதை கேட்கல? எங்களுக்கு இத்தனை இடம் கிடைச்சா போதும்னு கவலைப்படுறாங்களே தவிர விசிக உட்பட ஒரு மினிமம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தோடு தான் இந்த கூட்டணி இயங்க வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்தணும். இந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு ஒத்துக்காதவங்க வெளியில் போயிடட்டும். இதே கூட்டணியில் சாதி வரி கட்சி இல்லையாங்க? இந்த என்ன வள்ளி திருமணமாக ஏதோ ஒரு ஆட்டம் போட்டு எங்கள் ஜாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணுவோன்னு பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் உறுதி எடுத்துக்க சொல்லுகிற கொங்கு தேசிய கட்சி எங்கே இருக்கு? திமுக அரவணைப்பில் இருக்கு. ஸ்டாலின் போய் அதை வாழ்த்துறாரு. இது என்ன நியாயம்? இது மாட்டு சாதிக்காரன் எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணால் வெட்டுவேன்னு சொல்கிறவனையெல்லாம் உங்கள் கூட்டணியில் வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் பாய்ஸ் எதிர்ப்பில் உண்மையாக இருப்பீங்க? இப்போ இருக்கிற காலகட்ட அரசியலில் எல்லாமே ஒரு கூட்டணி ஆட்சியா தொகுதியை அடிப்படையா பேரம் பேசுற ஒரு அரசியல் இப்ப இருக்கிற நிலைப்பாட்டுல இருக்கு. அதுதானே சார் உண்மையா? அந்த உண்மையை மாற்றணும்னு கேட்கணும். மாற்றினால்தான் நம்மால் நீண்டகால அடிப்படையில் பாஜகவை தடுத்து நிறுத்த முடியும், தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும். ஏன்னா பாஜக மிக ஆபத்தான ஒரு சக்தி. ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கொண்டாடுது. இந்த நூற்றாண்டு கொண்டாடும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க? ராமர் கோயிலை கட்டி அதற்கு குடமுழுக்கு பண்ணிய நாள்தான் இந்தியாவுக்கு விடுதலை நாள்னு மோகன் பகவத் சொல்கிறாரு. மோகன் பகவத்தோட அறிவிப்பு இது. அதாவது 47 ஆகஸ்ட் 15 விடுதலை கிடையாது, 50 ஜனவரி 26 குடியரசு அறிவிச்சது, அதெல்லாம் நாள் கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் அவங்க போராட்டமும் கிடையாது. அவங்களுக்கு எது வெற்றி நாளாக கொண்டாடுறாங்கன்னா இதை தான் கொண்டாடுறாங்க. இஸ்லாமியர்களுடைய தொகை இங்கே பெருகி போச்சுன்னா இந்திய அரசமைப்பே செல்லுபடியாகாதுன்னு சொல்கிறாங்க. தொழிலாளர்களுக்கான ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க, ஸ்ரம் சக்தி நிதின்னு. அந்த கொள்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா மனுஸ்மிருதி, யஜ்ஞ வாழ்க்கைய ஸ்மிருதி, இது போன்ற ஸ்மிருதிகளின் அடிப்படையிலான கொள்கையை அறிவிக்கிறோன்னு சொல்கிறாங்க. இது என்ன அரசமைப்பு சட்ட கொள்கையா? இது அம்பேத்கர் கொள்கையா? இவ்வளவு ஆபத்தான ஒரு சக்தி நாட்டை கபலீகரம் செய்ய துடிக்கிறது. நீங்கள் இன்னொரு ஆட்சி மோடியை அனுமதிச்சிங்கன்னா பிறகு தேர்தல்னு ஒன்று உண்மையான தேர்தல் எதுவும் நடக்காது. ஏன்னா தேர்தல் ஆணையம் அவங்க கையில், நீதிமன்றம் அவங்க கையில். மோடி ஆட்சியில் வளர்ந்துருக்கிறாங்க. யார் வளர்ந்துருக்கிறாங்க? கொரோனா இல்லை கேளுங்க. கொரோனா காலத்தில் நம்மெல்லாம் உறவினர்களை சாக கொடுத்து கொண்டு ஜனங்க தெருவில் வெயிலில் செருப்பு இல்லாமல் அலைந்து கொண்டு சோத்துக்கு வழி இல்லாமல் மக்கள் தவித்து கொண்டிருந்த காலத்தில் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர்களாக ஒரு 5 பேரை அவங்க வளர்த்து விட்டாங்க.
இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர் சொல்றார். அவர் சொல்றாரு, மோடி 4-5 சாம்பியன்களை உருவாக்கி இருக்கிறார். எந்த காலத்துல? கொரோனா பெருந்தொற்று காலத்துல, நம்ம துன்பப்பட்டு கொண்டிருந்த காலத்துல அவங்களையெல்லாம் வளர்த்து விட்டார். இவங்களை வளர்த்தது தான் வளர்ச்சி. இந்த வளர்ச்சி நமக்கு பொருந்தாது. என்னுடைய கேள்வி, வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி, அனைவரோடும் சேர்ந்து சப்கோ விகாஸ் சப்கே சாத்துன்னு சொன்னீங்கல்ல. 2014 நீங்கள் தேர்தலுக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு. சொல்லுங்க பார்ப்போம், கொடுத்துருக்கீங்களா? செஞ்சிருந்தீங்கன்னா இத்தனை ஆண்டு இந்தியாவில் வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத சிக்கலே இருக்காதே. நீங்கள் பெரிய முதலாளிகள் வங்கிகளில் வாங்கின கடன் ரத்து பண்ணீங்க, எல்ஐசியை கூட்டு அவங்கள்ட்ட கொடுத்தீங்க. எல்லா வகையிலும் பொது பணத்தை எடுத்து பெருமுதலாளிகளை, அம்பானி அதானிகளை, குஜராத்தி சேட்டுகளை, மார்வாரிகளை வளர்த்து விட்டீங்க. இதான வளர்ச்சி. இந்த வளர்ச்சிக்கு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க சொல்லுங்க, இந்த அளவுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை நாங்கள் போக்கி இருக்கிறோம் என்று காரணம் காட்டுங்க. இவ்வளவு பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம்னு சொல்லுங்க. கருப்பு பணத்தை இவ்வளவு கைப்பற்றணும்னு சொல்லுங்க. கருப்பு பண முதலைகளை எல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு முகுல் சோக்ஷி மேலே வேற ஒரு நாடு நடவடிக்கை எடுக்குது. அதே நாட்டுக்கு மோடி போறார், முகுல்பாய்ன்னு அவர்கிட்ட போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கருப்பு பணத்தை திருடிட்டு போனவன்ட்டெல்லாம் இதான நடக்குது. மோடியும் அமித்ஷாவும் என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க? இந்த பெருமுதலாளிகளுடைய வளர்ச்சியை கொண்டு வந்தாங்க. யார் வயிற்றில் அடித்து கொண்டு வந்தாங்க? இந்த மக்களுடைய வெறும் வயிற்றில் அடிக்கிறது மட்டும் இல்லையே, மணிப்பூரில் இன கொலையில் நடக்குது. அங்கே போகிறதுக்கே நேரம் இல்லையே அவருக்கு. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்கள்ட்ட வளர்ச்சியெல்லாம் எதுவும் கொண்டுட்டு வரல. இதெல்லாம் தோற்றம், ஏமாற்றுவது. கம்யூனிஸ்ட் ஆரம்பத்துல ஒரு போராடுற கட்சியா இருந்தது. ஆனா இப்ப அவங்களுடைய நிலைப்பாடு வெறும் கூட்டணி தொகுதிக்காகவே போயிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இப்ப அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய நிலைப்பாடு, அவங்க தொழிற்சங்கங்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள், அந்த அமைப்புகளை சார்ந்து இருக்கிற காரணத்தினால இடதுசாரி கட்சிகளாக இருக்காங்க. அவங்க இடதுசாரி கட்சிகளாக இருக்கிறதுக்கு அதுதான் அடிப்படை. இப்போ இந்தியாவில் ஒரு கட்சி இடதுசாரி கட்சியாக இருக்கணும்னா 2 நிபந்தனைகளை அது நிறைவு செய்யணும். ஒன்று, இந்தியா ஒரே தேசம் அல்ல, இது பல தேசங்களை உள்ளடக்கிய ஒரு அரசியல் கட்டமைப்பு. எனவே ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமைக்காக போராடும். இதுதான் லெனினுடைய கொள்கை. சுயநிர்ணய உரிமையை எதிர்த்து கொண்டு யார் ஒருவரும் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது, ஜனநாயகவாதியாகவே இருக்க முடியாது. அப்புறம் எப்படி கம்யூனிஸ்டாக இருக்க முடியும்? நீங்கள் அந்த முறையில் பார்த்தா, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி சொன்னீங்க, கட்சி தடை செய்யப்பட்டிருந்துச்சு 48-50 காலத்தில். 52 தேர்தலில் கூட தடை செய்யப்பட்ட நிலையில தான் போட்டியெல்லாம் போட்டாங்க. அந்த காலத்தில் சிறையில் இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்காக, சேலத்தில் கம்யூனிஸ்டுகள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக, பல வகையிலும் தெலங்கானாவில் ஒரு 12 இளைஞர்களுக்கு தூக்கு தண்டனை வித்ததுக்கு எதிராக தமிழ்நாடு எங்கும் சுற்றி சுழன்று பரப்புரை செய்தவர் தந்தை பெரியார். அந்த எல்லாம் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் எம் கல்யாண சுந்தரம் பெரியாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் சொன்னார், நம்ம 2 இயக்கமும், இது திராவிட இயக்கமும் பொதுமை இயக்கமும், நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். எது வரை என்றால் நமக்கு தமிழ்நாடு குடியரசு அமையும் வரைன்னு எழுதினார். இப்போ தமிழ்நாடு குடியரசுக்காக போராடிட்டு இருக்காங்களா அவங்க? இல்லையே. சரி, இந்திய அளவில் ஆட்சியை பிடிக்க போகிறாங்க என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் எத்தனை இடம் இருக்குது, இவங்க எத்தனை இடத்துல போட்டி போடுறாங்க? போட்டியிடுற எல்லா இடத்துலையும் ஜெயிச்சாங்கன்னா கூட ஆட்சி பிடிக்க முடியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒன்றும் முடியாது. ஏன்? இங்கே தேசிய இனத்துக்கு தேசிய இனம் நிலைமைகள் அடியோடு வேறுபடுது. மேற்கு வங்கத்தில் அத்தனை வருஷம் ஜெயிச்சிங்க, பக்கத்தில் இருக்கிற பீகார்லேயோ அந்த பக்கம் இருக்கிற அஸ்ஸாம்லேயோ உங்களால் வெற்றி பெற முடியலையே. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், அதுக்கான காரணம், அவங்க தோல்விக்கான காரணமா என்ன பார்க்குது? ஒவ்வொரு தேசிய இனத்து அடிப்படையிலையும் முரண்பாடுகள் வேறுபடுது. முதலாளித்துவம் ஒரு ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி பாதையை கொண்டது. தமிழ்நாட்டிலேயே தஞ்சை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வேற, அதுவும் கீழத்தஞ்சையில் வேற, மேலத்தஞ்சையில் வேற. இது ஒரு காரணி இப்படி இருக்கு. ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய விடுதலைக்கு போராடாமல் நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. நான் உதாரணமாக சொல்கிறேன், தமிழ்நாட்டுக்கு இறைமை இருந்தால் நீங்கள் நீட்டை ஒழிச்சிருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இறைமை இருந்தால் நம் மண்டல் குழுவை முழுமையாக செயல்படுத்தி இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு இறைமை இருந்தால் அனைவருக்கும் கல்வி கொடுத்துருக்கலாம். அப்போ தமிழ்நாட்டினுடைய இறைமை மீட்புக்காக நீங்கள் போராடாமல் இந்திய அளவில் மாற்றத்துக்காக, பாரதியத்துக்காக போராடி கொண்டிருந்தா நீங்கள் எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்க முடியும்? எனவே ஒரு காவி கொடி ஏந்திய பாஜகவுக்கு போட்டியாக நீங்கள் சிவப்பு கொடி ஏந்திய காவி கட்சியாக மாறி போயிட்டீங்கன்னு சொல்கிறேன். இதுதான் அடிப்படை காரணம். இரண்டாவது காரணம் என்ன?
சாதி. நமக்குன்னு இருக்கிற தனித்தன்மை என்பது இந்திய தாழ்பாளுக்கு 2 பூட்டு போட்டு, ஒன்று சாதி பூட்டு, இன்னொன்று தேசிய ஒடுக்குமுறை பூட்டு. இந்த சாதி பூட்டை ஒழிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இடஒதுக்கீட்டை ஆதரிக்கணும். சமூக வழியில் எஸ்சி பிசி மக்கள் பக்கம் நிற்கணும். இடபிள்யூஎஸ் சிபிஎம் ஆதரிச்சது எப்படி? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்னு சொல்லி. யாரோட கொள்கை அது? பாஜகவோட கொள்கை. மண்டல் குழு பரிந்துரை கொண்டு வந்த நேரத்தில் நாடாளுமன்றத்திலே பார்ப்பனர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சு சிபிஎம் கட்சிக்குள்ளே இன்னைக்கு அதுக்கு எதிர்ப்பு இருக்கு. ஆனால் இப்போ இடபிள்யூஎஸ் அவங்க ஆதரிக்கிறாங்க. இடபிள்யூஎஸ்னா என்ன? பார்ப்பனர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறதுன்னு அர்த்தம். அதை மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்றது அர்த்தம். இப்போ நீங்கள் எப்படி சாதி ஒழிப்புக்கு நீங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி வந்துருச்சுன்னா சாதி ஒழிச்சிடுறீங்கன்னு அர்த்தமா? ஒழிச்சிட முடியாது. அடிப்படையில் மாற்றங்கள் வரணும்னா நீங்கள் சாதி ஒழிப்பில் நிலைப்பாடு எடுக்கணும். அந்த மாதிரி நிலைப்பாடு நீங்கள் எடுக்கலை. எல்லாரும் ஒத்துக்கிட்டா இடஒதுக்கீடு கொடுக்கலாம், அவ்வளோதான் அவங்க நிலைப்பாடாக இருக்குது. மண்டல் வந்த போதும் அப்படி தான் இருக்குது. அதனால் இந்த 2 சிக்கல்களிலும் உங்களுக்குன்னு மாற்று நிலைப்பாடுகள் இல்லை. அதனால் நீங்கள் ஒரு வழக்கமான தேர்தலில் போட்டி போட்டு ஏதோ கிடைக்கிற இடத்துல போட்டி போடுறது, நீங்கள் சீட்டுக்கும் கூட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசக்கூடிய கட்சிகளாக தாழ்ந்து போயிட்டீங்க. அந்த அணிகள் இதை யோசிக்கணும், இந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். உங்களுடைய ஆதரவு இப்ப யாருக்கு சார்? எது? இந்த தேர்தல்ல உங்களுடைய ஆதரவு நமக்கு யாருக்கு? தேர்தலுக்கு இன்னும் குறிப்பிட்ட காலம் இருக்குது. இது சட்டமன்றத்துக்கு வரப்போகிற தேர்தல். நாம் உறுதியாக கருதுறது பாஜக அணியாக இருந்தாலும் பாஜகவுக்கு மறைமுகமாக ஆதரவு அளிக்கிற, பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிக்கிற அணியாக இருந்தாலும் அவர்கள் யாரும் வெற்றி பெறக்கூடாது. அப்படி யாரும் வெற்றி பெறக்கூடாதுன்னா திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறணும்னா அது வெறும் சீட்டு வெற்றியாக இருந்துடக்கூடாது, அது கொள்கை வெற்றியாக இருக்கணும்னா திமுக அணியிடம் நாம் என்ன வலியுறுத்துகிறோம்னா ஒரு குறைந்தபட்ச வேலை திட்டம் கொண்டு வாங்க. மாநில அரசில் என்னென்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறதில்ல, என்ன அடிப்படையில் பாஜகவை எதுக்குறீங்க? நீங்கள் ஆட்சியில் வந்து சாம்சங் தொழிலாளி போராடுற பந்தலை தான் பிரித்து போடுறீங்கன்னா உங்கள் ஆட்சியை நாங்கள் ஏன் தேர்ந்தெடுக்கணும்? நீங்கள் துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை ஒடுக்குறீங்க, துப்புரவு தொழிலாளர்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற மறுக்கிறீங்கன்னா உங்கள் ஆட்சியை நாங்கள் ஏன் ஏற்படுத்தணும்? இந்த கேள்வியை எழுப்புகிறோம். அது திமுக என்ன செய்ய போகிறாங்க இனிமேல் தான் நம்ம பார்க்கணும். திமுகவும் அதோடு இருக்கிற, அதாவது இந்த சக்திகள் அல்லாத பாஜக ஆதரவு, பாஜகவுக்கு மறைமுக ஆதரவு சக்திகள் அல்லாத சக்திகள் என்ன மாதிரி முடிவெடுக்கிறாங்கிறத பொறுத்து நாங்கள் முடிவெடுப்போம். அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, காலம் இருக்குது. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.